இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். மீட்கப்பட்ட நம்மை தேவன் இந்த உலகிலே தனியாய் தனிமையில் விடவில்லை. இது நல்லா நமக்கு தெளிவா புரியணும். நமக்கு பலதரமான துணைகளும், நமக்கு பல வகையான பாதுகாப்புகளும், நமக்கு நலமும் நன்மையுமான ஒத்தாசைகளையும் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக நாம் ஆராதிக்கிற பிதாவாகிய தேவனுடைய உதவிகள், ஊழியங்கள் எப்பவுமே நமக்கு உண்டு. இரண்டாவது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உதவிகளும் ஊழியங்களும் ஒத்தாசைகளும் எப்போ நமக்கு உண்டு. மூன்றாவது, பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய உதவியும் ஊழியமும் ஒத்தாசையும் எப்பவும் 24/7 நமக்கு உண்டு. இது ஒரு புதிய வெளிப்பாடு அல்ல, இது எல்லாம் நம்ம அறிந்த ஒரு உண்மை. ஆனா இன்னைக்கு நாலாவது நமக்கு அருளப்படுகிற உதவி, ஊழியம், ஒத்தாசை எவர் மூலமாக என்பதை குறித்து நாம் இன்னைக்கு சுருக்கமா நம்ம தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நான்காவது ஒரு நபரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு, பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்கு உண்டு. இவர்களுடைய உதவியும், இவர்களுடைய அன்பும், இவர்களுடைய அரவணைப்பும், இவர்களுடைய எல்லா விதமான நன்மையும் நமக்கு எப்பொழுதும் உண்டு. இப்ப இவங்க 3 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. ஸ்பெஷல் ஒரு பெரிய ஒரு அரணா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேனையை நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த சேனை தான் தேவ தூத சேனைகள். இன்னைக்கு தேவதூத சேனைகளுடைய அவர்கள் நமக்கு அருளுகிற ஊழியங்கள், உதவிகள், ஒத்தாசைகள், அனுகூலங்கள், அவர்கள் மூலம் தேவன் நமக்கு தருகிற பாதுகாப்புகள், பலாபலன்கள், இப்படிப்பட்ட ஒரு மகோ உன்னதமான சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு ஆழமா கொஞ்சம் டெப்தா தேவ வார்த்தை வசனத்தின்படி நம்ம தியானிக்க போறோம். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை கொஞ்சம் நல்லா நீங்க ஆழமா நம்ம கொஞ்சம் உள்வாங்கி இந்த வாக்குகளை நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுது உங்களுடைய அனுதின வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் அற்புத ரகமாக தூதர்களுடைய உதவிகளை, ஊழியங்களை, ஒத்தாசைகளை நம்மால் பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, ஆமென். வாவ், சூப்பர். முதலாவது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமா ஒவ்வொரு தூதன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ ஆன் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் காவியா இருக்காங்க. காவியா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க தனியாவே இல்லை, 24/7 அவங்க பக்கத்துல அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு தூதன் இருக்கிறான் கூடவே. இப்ப ராஜையா இருக்கிறாருன்னா அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு தூதன் உண்டு. ஜெகன் ஜஸ்டின் பிரதர் இருக்காரு, இப்ப ரீனா சிஸ்டர் இருக்காங்க, இப்ப வந்து பிரதிபா சிஸ்டர் இருக்காங்க, அருண் பிரதர் இருக்காங்க, இப்போ மீனாமா இருக்காங்க, பிரியா ஷெனாய் சிஸ்டர் இருக்காங்க, தெரைசாமா இருக்காங்க, ஆன் ஸ்கிரீன்ல இருக்கிற பிள்ளைகள், ஆஃப் ஸ்கிரீன்ல இருக்கிற பிள்ளைகள், மேரி சிஸ்டர் இருக்காங்க. சில பேர்லாம் சொல்லணும்னா தப்பா எடுத்துக்காதீங்க, எல்லாருக்கும் தான் நான் சொல்றேன். சித்ரா சிஸ்டர் இருக்காங்க. எல்லாருக்குமே இன்னைக்கு நீங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க, உங்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட, கொடுக்கப்பட்ட, உங்களுக்காகவே இருக்கிற ஒரு விசேஷித்த தூதன் உங்களுக்கு 24 மணி நேரமும் இருக்கிறார் என்பதை நீங்கள் இன்றைக்கு ஆழமாய் நம்புங்கள். அந்த தூதனை குறித்து இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு பாருங்களேன். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவர்களுக்குரிய தூதன். சொல்லுங்க பாருங்களேன், எனக்குரிய தூதன்.
நான் சைமன் சொல்றேன், சைமனுக்குரிய ஒரு தூதன். உங்க பேரை சொல்லி நீங்க சொல்லிக்கோங்க. எனக்குரிய தூதன். பாருங்க, என் கையில ஒரு பென் இருக்கு, இது எனக்குரியது, நான் யூஸ் பண்றேன். இந்த பென். ஒரு போன் இருக்கு, அது எனக்குரியது. இந்த ஷர்ட் இருக்கு, இது எனக்குரியது. நாம தனிப்பட்ட விதத்துல எப்படி எனக்குன்னு ஒரு தட்டு நம்ம வீட்டுல வச்சிருப்போம் பாருங்க, நம்மளுக்குன்னு துடைக்கிறதுக்கு ஒரு டவல் ஒண்ணு வச்சிருப்போம், நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு செப்பல் ஷூஸ் நம்ம வச்சிருப்போம் பாருங்க. நமக்குன்னு பிரத்யேகமாக அது யாரும் கை வைக்க மாட்டாங்க, அதை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நமக்குன்னு அதை தனிமை அதை ஏற்படுத்தி நம்ம நம்ம வச்சிருப்போம் பார்த்தீங்களா? அது மாதிரி உங்களுக்காகவே படைத்த தேவனிடத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட தூதர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு என்ற சிந்தை உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். நீங்க தனியா இல்ல, ஒரு தூதன் உங்க பக்கத்துல இருக்கிறான். நீங்க ஒரு ரூம்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட நீங்க தனியா இல்ல. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள் அஞ்சவோ பயப்படவோ சங்கடப்படவோ ஐயோ நான் தனியா இருக்கிறேன் என்ற ஒரு எந்த விதமான ஃபீலிங்கே உங்களுக்கு வர வேணாம். ஏன்னா உங்களுக்குரிய ஒரு தூதன் உங்களோடு இருக்கிறான். அந்த தூதன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, விசிபிளாவும் இருப்பான், இன்விசிபிளாவும் இருப்பான். அப்ப உங்க கூடவே இருப்பான். நீங்க இந்த சத்தியத்தின் ஆழங்களுக்குள்ள போகும்போது அந்த தூதனுடைய பணிவிடைகளை உங்களால் பார்க்கவும் முடியும். அதே நேரத்துல பார்க்க கூடாத விதத்திலையும் அவன் இருப்பான். அவன் ஒரே நேரத்துல உங்க வீட்டிலேயே இருப்பான், அதே நேரத்துல தேவ சமூகத்தையும் அவனால தரிசிப்பான். அல்லேலூயா. பாருங்க, ஒரே ஒரு மொபைல் போன் தான். நீங்க இங்க இருந்து யுஎஸ்க்கு போன் பண்ணி பேசலாம். கடல் கடந்து ஆயிரமான கிலோமீட்டர் கடந்து ஒரு நபர் இருக்காரு, நீங்க இங்க இருக்கீங்க. இங்க இருந்து ஒரே நேரத்துல எப்படி நீங்கள் தொடர்பு கொள்ளுகிறீர்களோ, இங்க இருக்கிறவருடைய சத்தம் அங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க, அங்க இருக்கிறவருடைய சத்தம் இங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க. அது மாதிரி சூப்பர் நேச்சுரலா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலத்த காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தூதர்களுடைய பணிவிடை உங்களுக்கு உண்டு. அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்கள், எனக்கென்று ஒரு தூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், யாரையும் மட்டமா நினைச்சிடாதீங்க, உங்களையும் யாரும் அற்பமா நினைச்சிடக்கூடாது. இது தனி, இது ஒண்டி கட்டான், இதை கேட்கறதுக்கு யாரும் இல்லை, இது நாதி இல்லை, இதுக்கு நரம்பு இல்லை, இதுக்கு எலும்பு இல்லைன்னு யாரும் அற்பமா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க தனியாவே இல்லை, சக்தி வாய்ந்த தூதர்களுடைய சேவைகளுக்குள்ளாக்க நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்ற புரிதல் வரணும். எழுதி கொள்ளுங்கள், எனக்குரிய ஒரு தூதன் உண்டு. அந்த தூதனுடைய வேலையே என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா, பணிவிடையின் ஆவியாய் அவன் இருக்கிறான். பாருங்கள், வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 1 அதிகாரம். எபிரேயரின் புஸ்தகம் 1 அதிகாரம். எபிரேயரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 13 வசனம் 14 வசனம். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? இப்ப தூதனை பத்தி பேசுறார். ஓகேங்களா? அடுத்த வசனம் பாருங்க, எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? அப்போ தூதன் யாருன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன், பணிவிடை செய்யக்கூடியவன், உங்களுக்கு உதவக்கூடியவன். நீங்க எந்த விதத்திலேயும் அவனுடைய உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீட்கப்பட்ட நீங்கள், மீட்கப்பட போகிற நீங்கள், மீட்புக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு என்னென்ன நேரத்துல எப்படிப்பட்ட உதவிகள் வேண்டுமோ அப்படிப்பட்ட நன்மையான உதவிகளை செய்வதற்கு ஒரு சர்வன்ட்டுடைய ஸ்பிரிட்டோட கண்ணுக்கு புலப்படாத ஒரு தூதன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறான். அப்ப நீங்க உள்வாங்கி உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உத்தம வாக்கு என்ன? எனக்கு ஒரு தூதன் இருக்கிறான், எனக்குரிய தூதனா இருக்கிறான். அவன் எதற்காக இருக்கிறான்? எனக்கு உதவுவதற்காக இருக்கிறான். அநேகரை நம்ம பார்க்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம். சில இடங்கள்ல எல்லாம் தூதர்களை சிலர் பார்க்கிறார்கள், ஆச்சரியவிதமா பார்க்கிறாங்க, பார்த்து பிரமிப்படைகிறாங்க. நான் சொல்றேன், நீங்க ரொம்ப பிரமிச்சு சில பேர்லாம் தூதனையே கடவுளுக்கு ஈக்குவலா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை தூதனுக்கு மேலதான் வச்சிருக்கிறாரு. ஆனா தூதனையும் உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ரகத்துல தான் வச்சிருக்கிறார்.
அப்ப இது தேவாதி தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. உங்கள் மேல் படைத்த தேவன் வைத்த மகா பெரிய விருப்பத்தினால் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாய்ப்பு, ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு துணையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு கன்வென்ஷன்ல நாங்க ப்ரீச் பண்றதுக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க, அழைச்சிருந்தாங்க. அப்போ திருநெல்வேலிக்கு நாங்க போகும்போது எங்களுக்கு ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணாங்க. ஒரு 3 நாள் கூட்டம், அங்கதான் நாங்க தங்கி இருக்கணும். அப்ப எங்களை அழைச்சவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு காரு, அந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரைவரு, கூடவே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு ஒரு நபரை வந்து அவங்க பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 3 நாள் இவங்க உங்க கூட தான் இருப்பாங்க. எங்க கூட தான் இருப்பாங்கன்னா எங்க பக்கத்துல இருப்பாங்க அந்த அர்த்தத்துல இல்ல, அவங்க வேற ஒரு இடத்துல இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க. நீங்க எப்போ நீங்க கால் பண்ணாலும் இவங்க வந்து உங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்வாங்க. ஃபுட் வேணுமா, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் தேவைகள் வேணுமா, ஏதாச்சும் ஒரு பொருட்கள் வேணுமா, நீங்க இந்த இடத்துக்கு போகணுமா, கூட்டத்துக்கு எத்தனை மணிக்கு நீங்க வரணும், எந்த இடத்துக்கு வரணுமோ அந்த இடத்துக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலையும், ஒரு புது இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, ஒரு புது ஊருக்கு நீங்க வந்திருக்கீங்க, ஒரு புது சூழலுக்கு நீங்க வந்திருக்கீங்க, பல விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த குறிப்பிட்ட பர்சனை உங்களுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். இவங்க இந்த ஹோட்டலுக்கு கீழே நீங்க ஸ்டே பண்ணிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் அவங்க இருப்பாங்க. எப்ப வேணா நீங்க கால் பண்ணுங்க, எல்லா வகையிலையும் இவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று எங்களை அழைத்த அந்த அருமையான ஒரு குடும்பத்தார் வந்து ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நாங்க ஊருக்கு போன அந்த நிமிஷத்திலிருந்து மீண்டும் நாங்க சென்னைக்கு வர வரைக்கும் அந்த எனக்கு அந்த 3 நாட்கள் பாருங்க, அந்த உதவி செய்யக்கூடிய நபர்கள் எங்களை ரொம்ப சூப்பரா பார்த்துக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்க என்னைக்கு வந்து கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் மீட்கப்பட்ட ஒரு பிள்ளைகளை ஆனீர்களோ, அன்றைக்கே உங்களுக்காக ஆண்டவர் ஒரு தூதனை ஏற்படுத்தி வச்சிட்டார். அல்லேலூயா. அவன் எல்லா வகையிலையும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு, பணிவிடைகள் செய்வதற்கு, ஒத்தாசைகள் செய்வதற்கான ஒரு தூதனாய் அவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம தூதர்களுடைய ஊழியங்களை, தூதர்களுடைய உதவிகளை, தூதர்களுடைய ஒத்தாசைகளை பெற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நான் கூட சொல்றேன், ஒண்ணுமே இல்லை, உங்க லைஃப்ல திடீர்னு உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு தேவை ஏற்படுது, ஏதோ ஒரு சங்கடங்கள் வருது, ஏதோ ஒரு காரியங்கள் வருதா, எனக்காக நியமிக்கப்பட்ட தூதனே, எனக்காக இந்த காரியத்தை நீ செஞ்சு முடி. அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், அதனால வந்து தூதனே எடுத்துட்டு வந்து எல்லாமே பண்ணிடுவானா? ஆனா கண்டிப்பா உங்களுக்கு உதவிகள் வரும். வட இந்திய தேசத்திற்கு ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து சில வெள்ளையர்கள், சில ஃபாரினர்ஸ் வட இந்திய தேசத்திற்கு மிஷனரிகளாக வந்திருந்தார்கள். அப்ப பாருங்க, அவங்களுக்கு இது ஒரு புது அனுபவம். இந்தியாவுக்கு முதல் முறையா அவங்க வராங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்ப அப்படி வரும் பொழுது அவங்க கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வந்திருக்காங்க. ஃபாரினர்லாம் எப்படி இருப்பாங்க பாக்குறதுக்கு? சவ 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 சவன், தலை தக்காளி மாதிரி இருப்பாங்க வச்சுக்கோங்க. ஃபாரினர்ஸ் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நார்த் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்துல அவங்க ஃபிளைட்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணி போறாங்க. அப்படி ட்ரெயின்ல டிராவல் பண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க இறங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு அவங்க போகணும். அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல, அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பிளேஸா இருக்கு. ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. அங்க சுற்று நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயினுக்காக அந்த பிளாட்பாரம், அந்த ட்ரெயினுடைய பிளாட்பாரத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினும் இவங்களுக்கு வர வேண்டிய ஊருக்கு வர வேண்டிய ட்ரெயினும் லேட் ஆயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இரவு நேரம், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஒரு இரவு நேரம், என்ன பண்றதுன்னு தெரியல. லக்கேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க, பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க. நல்ல 2 பேரும் வெள்ளையர்கள், ஃபாரினர்ஸ் அவங்க கூட இருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இருக்க மாதிரி தொலை தொடர்பு அன்னைக்கு வசதிகள் கிடையாது பாருங்களேன். அதனால அவங்களால ஒரு குறிப்பிட்ட நபரை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஆனால் என்ன பண்ணன்னு தெரியல. 2 பேரும் அப்படியே ஒரு உட்காரத்துக்கு ஒரு மேடை மாறி இருந்துச்சு. அந்த இடத்துல கணவன் மனைவி 2 பேரும் மிஷனரிமார்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கும்பல் வருது, ஒரு பெரிய கும்பல் வருது. அந்த கும்பல் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அக்கிரமக்காரர்கள், அசுத்தமான மனிதர்கள், கொள்ளையர்கள், கொலை செய்யவும் துணிந்தவர்கள், மிகப்பெரிய கொள்ளை கூட்டம். அந்த கொள்ளை கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறை 7-8 பேர் இருக்காங்க. கையில ரொம்ப கொடூரமான ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க.
அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களை சூழ்ந்துகிட்டு இவங்க கிட்ட பேசுறாங்க. இந்திய அந்த ஊரினுடைய மொழியில பேசுறாங்க. ஆனா இந்த ஆங்கிலேயர்களுக்கு ஃபாரினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க பேசுற லாங்குவேஜ் புரியல. 2 பேருக்கும் லாங்குவேஜ் ப்ராப்ளம், புரியல. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய லக்கேஜ் இதெல்லாம் ஓபன் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய, அவங்க போட்டுட்டு இருக்கக்கூடிய ஜுவல், இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்காக அவங்க ஒரு 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 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சொன்னாங்களா, எனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தூதர்களே நீங்களாம் எங்க இருக்கீங்க? சும்மா கேஷுவலா அவங்க பேசுறாங்களா, எனக்காக நியமிக்கப்பட்ட பணிவிடையின் ஆவிகளே நீங்களாம் எங்க இருக்கீங்க? இப்படிதான் கேஷுவலா 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களா, எனக்காக நியமிக்கப்பட்ட பணிவிடையின் தூதர்களே, தூத சேனைகளே நீங்களாம் எங்க இருக்கீங்க? ஆண்டவர் எங்களை காப்பாத்துறதுக்காக, எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக, எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தானே நீங்க பணிவிடையின் ஆவிகளா இருக்கீங்களே. உங்க வேலை எங்களை காப்பாற்றுகிற பணிவிடை செய்கிற வேலை தானே, நீங்களாம் எங்க போனீங்க? இப்படிதான் பேசிக்கிட்டே இருக்காங்களா பாருங்களேன். பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த மக்கள், அந்த கொள்ளை அடிக்கக்கூடிய கும்பல் தொப்பு தொப்புன்னு கீழே விழுறாங்களா. அப்படி சுத்தி இருக்கிற மக்கள் அப்படி தொப்பு தொப்புன்னு கீழே விழுறாங்களாம். தொப்பு தொப்புன்னு கீழே விழுந்து துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிட்டாங்களா. ஓடி போயிட்டாங்களா. ஓடி போனதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளையர்கள், இந்த ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு வர வேண்டிய ட்ரெயின் வந்துருச்சு. குறிப்பிட்ட அந்த வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குள்ள போயிட்டு அவங்க மிஷனரிகள் அவங்க ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 3-4 வாரம் போனதுக்கு அப்புறமா அந்த கொள்ளை கும்பல் இவங்களை மறுபடியும் பகல் நேரத்துல ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு அவங்கள பாக்குறாங்க. பார்த்துட்டு இவங்க சொல்றாங்க, அந்த கொள்ளை கும்பல்லாம் கேட்குறாங்க, எங்க உங்க கூட ஒரு 10 பேர் இருந்தாங்களே, நீங்க 2 பேர் தானே இருக்கீங்க, அன்னைக்கு உங்க கூட ஒரு 10 பேர் வந்தாங்களே, அந்த 10 பேர் எங்கன்னு கேட்டாங்க. 10 பேரா? இவங்க சொல்றாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நாங்க 10 பேர்லாம் இல்லைங்க, நாங்க 2 பேர். இல்லைங்க, நாங்க வந்தோம், உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் பறிக்கலான்னு வந்தோம். உடனே உங்க கூடவே சேர்ந்து உங்க ஆட்கள் ஃபாரினர்ஸ் ஒரு 10 பேர் அப்படியே எங்களை அப்படியே ஒரு மாதிரி பிரமிப்பா பார்த்தாங்க. நாங்க அவங்களை பார்த்தோன்னா பயந்துட்டுமே. அந்த 10 பேர் எங்க? அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, அது 10 பேர் அல்ல, 10 தூத சேனைகள், தேவ தூதனுடைய சேனைகள், அவர்கள் கொடுத்த உதவிகள். அப்புறமா தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களாம். பாருங்களேன், நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கேட்க மாட்டுகிறீர்கள். நீங்க சும்மா கேஷுவலா பாருங்க, சும்மா சொல்லுங்க, காசா பணமா பாய திறந்து சொல்லுங்க, பணிவிடையின் ஆவிகளே எங்கே போனீர்கள்? பல எதிர்ப்புகளை சந்திக்கிறீர்களா? நெருக்கடிகளை சந்திக்கிறீர்களா? நான் சொல்கிறேன், 100% தேவ தூதர்களுடைய பணிவிடைகளை, ஊழியங்களை செய்வதற்கு நீங்கள் பாத்திரம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு. நீங்கள் அந்த உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். உங்களுக்கு அந்த பவர் இருக்கு. உங்களால நீங்க அழைக்க முடியும். நீங்க அழைக்கும் பொழுது இந்த பணிவிடை ஆவிகள் செய்வாங்க. பாருங்களேன், இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 12ஆம் அதிகாரம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12:22 நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் சேர்ந்தீர்கள் என்று வேத புஸ்தகம் எடுத்து சொல்லுகிறது. நீங்க என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, புது உடன்படிக்கைக்குள்ளாக இணைக்கப்பட்டீர்களோ, இரத்தத்தால் கழுவப்பட்டீர்களோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ, என்றைக்கு உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு உங்களை சரண்டர் பண்ணிட்டீங்களோ, நான் சொல்றேன், 1000 ஒரு தூதன் அல்ல, 1000 பணிவிடை செய்யக்கூடிய தூதர்களுடைய ஊழியங்களையும் உதவிகளையும் ஒத்தாசைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு சரவுண்டிங்குள்ள நீங்க வந்துட்டீங்க.
அந்த ஒரு எல்லைக்குள்ள வந்துட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்க நீங்க அப்புறம் வாசித்து பாருங்க, 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனத்தெல்லாம் பாருங்க. அந்த 1000 10,000 தேவ தூதர்களிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். இப்ப நீங்க வந்துட்டீங்க. எங்க வந்துட்டீங்க? தேவ தூதர்கள் எல்லாருக்கும் உதவக்கூடியவர்களா? ஆனா நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட, ரத்தத்தால் கழுவப்பட்ட, கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு உதவுவதற்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கக்கூடிய தேவ தூதர்களுடைய பணிவிடை செய்யக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த நிலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த ஸ்தானத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த விதத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எத்தனை தெய்வ பிள்ளைகள் தெரியுமா? எத்தனை சாட்சிகள் தெரியுமா? விபத்துல சிக்கப்பட்டிருப்பாங்க. விபத்திலேயே சிக்கப்பட்டு எத்தனை பேர் சாட்சியா சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் சாட்சியா சொல்லியிருக்காங்க. அவங்களும் போயிருப்பாங்க, அவங்க கூட சில பேர் போயிருப்பாங்க. பாத்தீங்கன்னா ஆச்சரிய ரகமா இருக்கும். மற்றவங்க எல்லாம் உலகத்தை விட்டு போன மாதிரியா இருக்கும். இவங்க சின்ன சிராய்ப்புகள் தான் இருக்கும், அழகா காப்பாற்றப்பட்டிருப்பாங்க. நானே சொல்ல முடியும், எத்தனையோ முறை என்னுடைய பர்சனல் விஷயத்தை எத்தனையோ முறை சொல்ல முடியும். ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 12 வருஷமா இல்ல மேல அதிகமா இருக்கும், ஒரு 13 14 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும். நான் பாஸ்டர் ஐயா கூட நான் இருந்த நாட்கள்ல அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பாஸ்டர் ஐயா கூட சில ஊழியங்கள் செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா எனக்கு பர்சனலா சில ஒர்க்ஸ் எல்லாம் இருந்தது செஞ்சுட்டு, ஏறக்குறைய ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு தூக்கமே இல்லை. ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க்கு, மறுநாளும் கொஞ்சம் ஒர்க்கு, சரியான தூக்கமே இல்லை. அதுக்கப்புறமா ஏறக்குறைய பாஸ்டர் வீட்லயே 2 நாள் இருந்துட்டு, 2வது நாள் 3வது நாள் தான் நான் வீட்டுக்கு வரேன். வரும் பொழுது இப்போ நம்ம இந்த புழல் ஜிஎன்டி ரோடு இருக்கு பார்த்தீங்களா, நம்ம குடியிருக்கிற இடம் இருக்கு பாருங்க, நம்ம சர்ச் இருக்கிற அந்த ரோடு, அது அது எவ்வளவு பெரிய அந்த ரோடு பாருங்க. நல்ல ஞாபகம் இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு. நல்லா பைக்கை ஓட்டிட்டு போறேங்க, பைக்கை ஓட்டிட்டு வீட்டுக்கு வரேன். அண்ணா நகர்ல இருந்து புழலுக்கு நான் வரேன். நல்லா தெரியுது, நல்லா தூங்குறேன். நல்லா தூங்குறது. ஆனா அந்த வண்டி ஓட்டும் போது வர தூக்கம் இருக்கு பார்த்தீங்களா, சடனா வரும். பெரிய கண்டெய்னர் முன்னாடி போகுது, நல்ல ஞாபகம் இருக்கு. சடனா அப்படி எழும்புறேன், பெரிய ஷாக்கு. என்னன்னா, இந்த பெரிய கண்டெய்னர் பக்கத்துல, அதாவது சொல்லுவாங்களே இந்த மயிரிழை அப்படின்னு ரொம்ப நுணுக்கமா, அந்த இடத்துல யாரும் அப்படி தட்டி அப்படி எழுப்புன மாதிரி இருந்துச்சு. ஒரு விதத்துல அப்படி தட்டி எழுப்பலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், இன்னைக்கு நானும் உங்களை பார்த்திருக்க முடியாது, நீங்களும் என்ன பார்த்திருக்க முடியாது. இது லிட்டரலா நான் அப்படியே ஃபீல் பண்ணேன். அப்படியே நான் ஃபீல் பண்ணேன். ஓ பிரேம் பிரதர், பிரேம்குமார் பிரதர், ஓ நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க. அவருக்கும் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு பாருங்க. பிரேம் பிரதர் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காரு பாருங்க, அவருக்கும் அதே மாதிரி அனுபவம். நம்ம எல்லாருக்கும் அப்படியே நான் போறேன், என்னால கட்டுப்படுத்தவே முடியல. 2 நாள் சரியான தூக்கமே இல்லை. அப்படியே போறேன், பைக்ல ஓட்டிட்டு போகும்போதே தூக்கம் வந்துருச்சு. கரெக்டா அப்படி தட்டி எழுப்புன மாதிரி இருந்துச்சு பாருங்க. அப்படி சகச்ச உடனே ரோட்டு ஓரமா கொஞ்ச நேரம் அப்படியே 2 நிமிஷம் அப்படியே பைக்கை போட்டுட்டு அப்படியே நின்றுட்டேன். ஒண்ணு அப்படியே பதட்டமாயி பயந்து அப்படியே திகில் அடைஞ்ச மாதிரி ஆச்சு. யாரோ தட்டின மாதிரி இருந்துச்சு. இப்ப கர்த்தர் தான் நமக்கு ஒரு தூதனை அனுப்பி நமக்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்தியிருக்காரு. ஆமா, பட் அது தப்பு தான். பைக்ல வந்து தூங்கக்கூடாது, டிரைவ் பண்ணும்போது தூங்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், முன்னாடியே ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு தான் போகணும். அதை நான் நியாயப்படுத்தல. ஆனாலும் பல நேரத்திலே நம்முடைய கவனக்குறைவின் நிமித்தமாக பலவிதமான விபரீதங்கள் வந்தாலும் தேவ தூதனுடைய பணிவிடைகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆழமாய் நம்ப வேண்டும். ஏனென்றால் அந்த பணிவிடை செய்யப்படுகிற இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை சிலர் விரோதிக்கிறார்களா, பகைக்கிறார்களா, வேலை ஸ்தலங்களில், உங்களை சூழ்ந்திருக்க உறவினர்கள் மத்தியில், உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய சர்க்கிள்ல பல பிரச்சனைகள் பண்றாங்களா, நான் சொல்றேன், தூதனை நீ பார்த்துக்கோ. இன்னைக்கு ஈஸியான ஒரு சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்க ஃபைட்லாம் பண்ணாதீங்க. அல்லேலூயா. ஆமா, தூதனை பக்கத்து வீட்டுக்காரமா ரொம்ப தொல்லை பண்றாங்க. நான் உங்களோட வாயாட நான் விரும்பப்படல. கீழே குடியிருக்கிறவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க.
ஆமா, ஒரு குறிப்பிட்ட ஆள் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, ரொம்ப என்ன சங்கடப்படுத்துறாரு, என் வேலையை ரொம்ப கடினமாக்குறாங்க, ஆபீஸ்ல என் வேலையை வந்து ரொம்ப கடினமாக்குறாங்க, ஹார்ட் ஆக்குறாங்க.